அதனால குழந்தைகளை வளர்க்கும் போது நம்ம ஒரு நாயை பார்த்தா பெற்றோர் கல்ல தூக்கி ஆய் அப்படின்னு நாய் மேல அடிச்சா அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா தான் ஹீரோ. ஸோ நம்ம என்ன செய்யறோமோ அதே தான் அந்த குழந்தையும் செய்யும். ஸோ நம்ம குழந்தைங்களை வளர்க்கும் போது நம்ம ஜீவகாருண்யம் மற்ற உயிர்களுக்கு அன்பா இருக்கிறத நம்ம குழந்தைங்கள்ட்ட காட்டினா 2 generations of kind people can change the world. நம்மள மாதிரி பெற்றோர் சின்ன குழந்தைகள் கிட்ட மிருகங்கள் கிட்ட அன்பா இருக்கணும், கல்ல தூக்கி அடிக்க கூடாது, மழை பெஞ்சதுன்னா நாய் ஒதுங்கிறதுக்கு இடம் கொடுக்கணும், நம்ம வீட்டு வாசல நாய்கள் இருந்தா சம்மர் சீசன்லயோ எல்லா நேரத்துலயும் ஒரு பவுல் ஆஃப் வாட்டர் குடிக்கிறதுக்கு வைக்கணும், முடிஞ்சா சாப்பாடு போடணும், அட்லீஸ்ட் துரத்தாம இருக்கணும். நாய் ஓடி வந்ததுன்னா ஒரு இடத்துல நில்லுங்க, நீங்களும் ஓடினா நாய்கள் துரத்த செய்யும், அது அதுங்களோட சுபாவம். இன்னும் ஒன்று கண்டிஷனிங். சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தை சின்ன வயசுலேருந்து வன்முறையே பார்க்குறான், எல்லாரும் அவனை பார்த்தா கல்ல தூக்கி அடிக்கிறாங்க, அவங்க அம்மா வந்து காலை அடிபட்டு நொண்டிக்கிட்டே சாப்பாடு எடுத்துட்டு வராங்க, அவங்க அம்மா கிட்டேருந்து சின்ன வயசுலேருந்தே பிரித்து அந்த குழந்தைய கொண்டு போய் குப்பை தொட்டியில் விட்டுடுறாங்க. இந்த கொடுமையெல்லாம் ஒரு மனுஷ குழந்தை அனுபவிச்சா he will grow up to be violent. அதே தான் நம்ம நாய்க்குட்டிகளுக்கு செய்யறோம். குட்டிங்க பிறந்த உடனே அம்மா கிட்டேருந்து பிரிச்சிடுறோம், தாய்ப்பால் கிடைக்காம பார்த்துக்கிறோம், எங்கேயோ கொண்டு போய் குப்பை தொட்டியில் விட்டுடுறோம். அப்போ அந்த தாய் என்ன பண்ணுவா? மடி நிறைய பாலோட அந்த தாய் நாய் என்ன பண்ணும்? மனுஷங்கள் மிருகங்களுக்கு காட்டுற கொடுமை நிறைய. நம்ம கஷ்டம் கொடுக்காம இருந்தாலே போதும். நல்லது செய்யறவங்கள தடுக்காதீங்க. வீட்டில் நாய் வச்சிருக்கிறவங்க வேக்சினேட் யுவர் செல்ஃப். ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கெல்லாம் சாப்பாடு போடுறவங்க ரேபீஸ் வேக்சின் போட்டுக்கோங்க. கார்பரேஷன் திருச்சியில் இப்போ நல்ல ஸ்பீடா எல்லா நாய்களையும் பிடிச்சிட்டு போய் வேக்சினேஷன் பண்ணி ஸ்டெரிலைஸ் பண்ணி அந்தந்த ஏரியாவில் கொண்டு வந்து விடுறாங்க. இதை நம்ம எல்லா ஊர்களையும் செஞ்சு மக்கள் வந்து ஆதரவா இருந்து நாய்களுக்கு துன்புறுத்தாம இருந்தாலே 2 தலைமுறை நாய்கள் கிட்ட அன்பா காட்டினா they will also be very nice to us. இது வரைக்கும் 10-15 வருஷமா நாய்களுக்கு சாப்பாடு போடுறாங்க, இது வரைக்கும் ஒரு நாயும் என்ன துரத்தினது இல்லை. என் மேல எப்பவுமே ஒரு நாய் வாசனை அடிக்கும், அதனால வெளியூருக்கு போனா கூட நாய் வந்து மோப்பம் பார்த்துட்டு வளர்த்துட்டு வந்துடும், இது நமக்கு ஃப்ரெண்டு தான், நல்ல ஜீவன் அப்படின்னு. ஸோ அதனால when you show kindness you will also get kindness. Thank you. சுதர்ஷனா.